வெல்கம் டு அதேமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் பாறை மீன் வச்சு மண் சட்டியில் மீன் குழம்பு கிராமத்து முறையில் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு செய்கிறதுக்கு புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதிலே உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, மாங்காய், வடகம், குழம்பு மிளகாய்த்தூள், எண்ணெய், மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம். உப்பு மிளகாத்தூள் போட்டு இப்போது புளியை நல்லா கரைச்சிக்கலாம். 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளியை. அதில் இருக்க குழகுழப்பு இருக்க அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன். அதனால் 6 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்குது என்னோடது, அதனால் நான் 6 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா 5 ஸ்பூனோடய நிறுத்திக்கோங்க. 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி இந்த புளி தண்ணியில் கரைச்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தக்காளி நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு பசரிக்கலாம். புளி அளவு எவ்வளோன்னு தெரியறதுக்காக தான் நம்ம இந்த புளி கரைச்ச தண்ணியிலே 2 தக்காளி பழத்தையும் பிசைஞ்சிக்கிறோம். அப்போ தான் புளி அதிகமாக இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூளும் உப்பும் போட்டு சரி பண்ணிக்க முடியும். 2 சொட்டு வாயில் விட்டு டேஸ்ட் பார்த்து பாருங்கள். புளியோட அளவும் காரமும் கரெக்டாக இருக்கான்ட்டு. கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டும் 20 சின்ன வெங்காயமும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு கட் பண்ணி போடுறதோட தட்டி போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டியாக தட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம தட்டிக்கலாம். பூண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்தா தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டையும் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம புழிஞ்சு விட்ட தக்காளியை அதுலேருந்து எடுத்துடலாம், தோலை மட்டும். சட்டியில் 6 கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய விட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். சட்டியில் வச்சுட்டு அடுத்த நாள் அன்றைக்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டில் அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுன்ற அளவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, வடகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். புழிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிக்க தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்க அப்பப்போ கிண்டி மட்டும் விடுங்க. மீன் குழம்பு நல்லா கரண்டியில் ஒட்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது. பாருங்கள், இப்படி கிண்டும் போது கரண்டியில் ஒட்டுது பாருங்கள். இந்த பதம் தான் மீன் போடுறதுக்கான பதம். கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் மீனில் நல்லா உள்ளே ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு கொதிக்குது. இப்போ மீன் உடையாமல் கீழே அடியில் விட்டு லைட்டாக கிண்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். மீன் உடனே வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதித்து வரணும்.
அவ்வளோதான், மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இது அப்படியே சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் இப்படி மீன் நல்லா வெந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு தயார்.